வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓணம்னாலே பூ தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா பூக்கோளம் தான் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் வாசல்லையும் போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி அந்த பூக்கோளமும் போட்டு உங்களுக்கு அழகாக பண்ணலாம், ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் கோயம்பேடு போயிட்டேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5:30 மணிக்கு நம்ம கோயம்பேடு போனோம்னா பூவெலாம் விலை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி உதிரி பூவெலாம் ஏற்கனவே நான் பூ எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். மேலே லிங்க் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் பார்க்கலனா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வாங்கின பூ எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 175 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே வந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்பவுமே ஓணத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடியே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிடுவாங்க. ஆனால் இந்த தடவை என்னன்னே தெரில, பூவெல்லாம் நிறைய வந்திருந்ததா அப்படின்றதும் தெரில, ரொம்ப கம்மி. இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 150 ரூபா 120 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வாங்கினது 50 ரூபா தான் வாங்கினேன். ரொம்ப சீப்பாக இருந்தது. அப்புறம் சாமந்தி பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 20 ரூபான்னு தான் போட்டாங்க. ரோஸ் 1 கிலோ 40 ரூபா. அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து 4 கட்டு 10 ரூபா. அதுக்கப்புறம் சரி அவ்வளோ தூரம் போயிட்டோம், கொஞ்சம் பழமெல்லாம் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு போனோம். இந்த பழக்கடையுமே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். சும்மா 1-2 பழம் மட்டும் வீட்டுக்காக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கும் போயிட்டோம். ரெண்டாவது இந்த கோலம் நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நாய் வளர்க்குறோம். அந்த எங்களோட நாய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கோலத்தை நார்மல் கோலத்தையே கலைச்சி விட்ருவாங்க விளையாடுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை கலைச்சிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவங்க மேலே. அதனால் நான் மேலே ஒரு ரூமில் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அந்த ரூமில் தான் இந்த கோலத்தை போட்டு காமிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கேட்பீங்க ஏமா வீட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அது அழகாக இருக்கும். அதனால நான் வீட்டுக்குள்ளவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே லிங்க் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் பார்க்கலனாக்கா. இது எல்லாமே தனித்தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. காய்கறி எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் பூ அதெல்லாம் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் பழம்லாம் எப்படி வாங்குறது அப்படின்ற வீடியோவை தனித்தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பின்னாடி சைடு நீங்கள் போனீங்க அதாவது அது 4வது கேட்டு மார்க்கெட்டை நான் இப்போ போயிருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே மூட்டை கணக்கில் தான் தருவாங்க. ரெண்டாவது 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரியுமே கொடுப்பாங்க. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளீனாகவே எல்லாமே காமிச்சிருக்கிறேன் எப்படி கொடுப்பாங்கன்னு. ஆனால் 1/2 கிலோ கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 1 கிலோவுக்கு மேலே எல்லா காய்கறியுமே கொடுப்பாங்க. கீரையிலேருந்து சரி, வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே 1 கிலோ 2 கிலோன்னு இந்த இடத்துல வாங்கிக்கலாம். அதுவும் 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு காய்கறிலாம். ரங்கோலி கோலம் போடுறதுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ போய் நம்ம குளிச்சுட்டு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓணத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டும், அதுக்கப்புறம் சக்கரை உப்பேரி. இது 2மே ஒரே டிஷ்ஷு தான். பேர் இப்படியும் சொல்லுவாங்க, இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமாக அவங்க வாங்கி வைப்பாங்க. அதனால அந்த ஸ்வீட் ஒன்று பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பூக்கோலம் போட்டுடலாம். இப்போ நடுப்புற நான் ஒரு பவுல் கவுத்து வச்சுருக்கேன். இந்த பவுல் எதுக்கு கவுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரவுண்டுக்காக. நம்ம நடுப்புற போடும்போது அந்த ரவுண்டுக்காக இல்லை, நம்ம வாசலில் போடுறோம் அப்படின்னா நம்ம கோல மாவில் ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஆரம்பிச்சுக்கலாம். நார்மலாகவே நம்ம நல்ல விசேஷ நாட்களில் இந்த பூக்கோலம் போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து எடுத்துரும். அந்த பூக்கோலமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால நம்ம பண்டிகை நாளில் நம்மளுமே இந்த மாதிரி பூக்கோலம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த கிளாஸ் வந்து இப்போ எடுத்துடலாம். சம்பங்கி ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் காம்பு கிள்ளிட்டு வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லைன்னா அந்த பூ வந்து களைஞ்சிரும், அரளி வந்து களைஞ்சிரும். அதனால கொஞ்சம் தள்ளி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து கோலம் போடுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னாக்கா உண்மையிலே எந்த வேலையுமே நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தால் தான் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பசங்க அவங்கெல்லாம் வந்து நிறையவே போடுவாங்க. ஏன்னா காலேஜ்லலாம் வந்து இந்த ஓணம் வந்து சூப்பராக கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக காலேஜ் படித்த உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அடுத்த லைன் வேறு பூ வச்சுக்கலாம். ரெண்டாவது இதில் நம்ம வந்து எனக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து 10 விதமான பூ வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானுமே 10 விதமான பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். முதல்ல யோசிச்சுக்கிட்டே நம்ம இப்படி தான் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் எப்பவுமே நான் வந்து ரங்கோலி போட்டேன்னா முதல்ல யோசித்து வச்சுட்டு போட மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போட ஆரம்பிச்சிருவேன். அப்படியே என் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே போட்டுக்கிட்டே வருவேன். முடிச்சப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். நீங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நம்ம முடிச்சப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்ம நினச்சதை விட ரொம்ப அழகான ஒரு கோலம் நமக்கு கிடைக்கும். கோலம் மாவில் போட்டாலும் சரி, கலரில் போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் உப்பில் கூட நம்ம வந்து இந்த கலர் கலந்து போடலாம். அதுக்கப்புறம் பச்சரிசிலையுமே நம்ம கலர் கலந்து போடலாம். அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பராக இந்த ரங்கோலி பூக்கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம். இது போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. டிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் என்ன பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். அந்த பூ வந்து நீங்கள் வச்சு அதுக்கு அடுத்தடுத்து கலர் கொடுக்கறது நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வந்து இந்த கோலம் வந்துடும். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக தாமரை பூ வைக்கணும். கோயம்பேடு போயிருந்தேன், அங்கேயுமே எனக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வாங்காமல் வந்தேன். இங்கே எங்கேயுமே நமக்கு வந்து தாமரை கிடைக்கல. கண்டிப்பாக நீங்கள் தாமரையும் கூட சேர்த்துக்கங்க. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டோம். எப்பவுமே பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க வரணும். இப்போ வந்து நம்ம சக்கரை வரட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நேந்திரம் காய் வாங்கிக்கோங்க. நேந்திரம் காய் வந்து நான் வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த 6 பீஸ் வந்து 3/4 கிலோ, கிட்டத்தட்ட 850 கிராம் வந்தது. இப்போ எல்லாமே வாழைப்பழம்லாம் நமக்கு வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க. 850 கிராம் வந்தது. வெல்லம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெல்லம் வச்சுருக்கேன்.
சுக்கு பொடி அரை ஸ்பூன், ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன், ஜீரக பொடி 3/4 ஸ்பூன், பச்சரிசி ஒரு பவுல் வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோலை வந்து எடுத்துருவோம். இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நேந்திரம் வாழைக்காவை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கல்லாக இருந்தால் தான், கல் மாதிரி இருந்தால் தான் நல்லா வரும். பழம் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கொலன்னு ஆகிடும். பாருங்கள், நேந்திரங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கட் பண்ணி வச்ச நேந்திரங்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாதிரி மொறுன்னு வரணும். ஏன்னா உள்ளே வேகாமல் இருந்தது அப்படின்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். கடிக்கும் போது கடுக்குன்னு கடிக்கிற அளவுக்கு இதை பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இதை பொரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். 5 நேந்திரங்காய் எடுத்திருந்தேன். 5 நேந்திரங்காய்க்கு நம்ம 1 கப் அளவு பச்சரிசி மாவு போதும். இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பச்சரிசி மாவை நல்லா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம பாகில் கொட்டும் போது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். பாருங்கள், 1 கப் அளவு தண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லத்தை இதில் கொட்டிடலாம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் போட்டுட்டு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து ஒரு கம்பி பாகுக்கு வரணும். பாகு வந்தவுடனே நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த நேந்திரம் பொரித்து வச்சுருக்கிறத நம்ம அதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சிடணும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டோம் இல்லைங்களா, 1 கப்பு. அந்த 1 கப்பு தண்ணி வத்துற வரைக்கும் இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி வந்து இதில் இருக்கக்கூடாது. நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணி வந்து நல்லா வற்றிடும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றினாலே தெரியுது பாருங்கள், அந்த தண்ணி இன்னும் இருக்குது. இப்போ இதில் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கேரளா சைட் போனாலே நேந்திரம் சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் சிப்ஸு, இந்த சக்கரை வரட்டி, இதெல்லாம் தான் வந்து நிறைய சிப்ஸு கடைகளில் இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஓணத்துக்கு வந்து செய்ய முடியாதவங்க கடையில் வாங்கி வச்சுருவாங்க. செய்ய தெரிஞ்சவங்க வந்து செஞ்சுருவாங்க வீட்டிலையே. இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எனக்கு வந்து மலையாளி ஃப்ரெண்டு இருக்காப்புல கேரளாவில். அவள் வந்து எனக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தாப்புல. இந்த ரெசிபியுமே எனக்கு அவள் தான் சொல்லி கொடுத்தாப்புல. மோனிஷா தான் சொல்லி கொடுத்தாப்புல. என் பொண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பொரிச்சு வச்சுருக்கிற நேந்திர சிப்ஸை இதில் போட்டுடலாம். நம்ம வந்து பாகு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க நேந்திரங்காயை இதுக்குள்ளே சேர்த்துட்டோம். நல்லா திக்காக இருக்குது. இப்போ வறுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதை ஒரு தட்டில் போட்டு தனித்தனியாக நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி தனித்தனியாக நம்ம ஆற வைப்போம். சூப்பராக நம்மளுக்கு சக்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. வேணும்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு மேலே வந்து பெரட்டிக்கலாம். ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உதிராகவே நல்லா இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும்.
பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இதில் பவுலில். பாருங்கள் ஒரு சுவையான சக்கரை கட்டியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓணம் கோலமும் போட்டாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஓணம் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.